அதிமுகவுடைய ஓட் பேங்கை விஜய் குறிவைக்கிறாரா சார்? எம்ஜிஆருக்கு ஐகான் அதிமுக பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதிமுக ஒரு பலவீனமா இருக்காங்க, ஸோ அந்த ஓட்டு நமக்கு வந்துடும், அதிமுகவுடைய ஓட் பேங்கை விஜய் குறிவைக்கிறாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விழுறது பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் வாக்கு. திமுகவுடைய கோர் ஓட்டு பெண்கள், இவங்க 1000 ரூபா கொடுத்து சொல்கிறாங்களா அந்த பெண்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இவர்கள் அது வந்தால்தான் அந்த 10% எல்லாம். அப்போ அதை மீறி நமக்கு தேவைன்னா எம்ஜிஆரையும் பேசணும், விட்டா ஜெயலலிதா தான் பேசுவாங்க. எம்ஜிஆர் ஒரு சினி ஃபீல்டுலேயே தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாரு, ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு வரிகள். கூண்டிகிளி படத்தில் அவருக்கு சிகரெட் குடிக்கிற சீனு, டிஆர் ராமன் தான் டைரக்ஷன். அவர் ரொம்ப எம்ஜிஆருக்கு ரொம்ப மரியாதை எம்ஜிஆருக்கு அவர் மேலே. எம்ஜிஆர் இந்த சீன் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் போய், அண்ணே எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது தெரியும்ல. ஆமாம்மா தெரியும், நான் சினிமாவில் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன் ஆரம்பத்தில். ஆமாம் நீங்கள் இதில் வைக்கிறதா? அது இல்லை, அது ரொம்ப அவசியம் தேவை இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. இல்லைங்க வச்சே ஆகணும், அந்த சீனுக்கு அடிப்படை தேவை. எம்ஜிஆர் வேறு வழி இல்லாமல் சிகரெட்டை, புகஞ்சிக்கிட்டு இருக்க சிகரெட்டு கையில் வச்சுருப்பார். குடிக்கலாம் மாட்டார். சிகரெட்டு புகஞ்சிக்கிட்டு இருக்கோம், கையில் வச்சுட்டு அது தூக்கி போடுவார். அப்படி வச்சுக்கிட்டார் காட்சியை. எம்ஜிஆர் வாழ்க்கையில் சிகரெட்டு பிடிக்க 2-3 சீன் தான் படத்தில். இது ஒன்று. இது இன்னொரு படம் 2 எம்ஜிஆர் நடிச்சிருப்பாங்க. அதில் எம்ஜிஆர் பற்ற வைக்க போகும்போது இன்னொரு எம்ஜிஆர் அடிச்சிடுவார். அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி தான், அவ்வளோதான் எம்ஜிஆர். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன காட்சியில் கூட தான் எப்படி இருக்கணும், தன்னுடைய இமேஜ் எப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும், பாடல் வரிகள், தன்னுடைய நடை உடை பாவனைகள், பெண்களை மதிக்கிறதுன்னு. நீங்கள் அப்படியே நடிச்சு வந்தீங்க? கடைசி படம் வரைக்கும் போதை மருந்து கடத்துறவனால வந்தீங்க. நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க. எம்ஜிஆர் எப்படி கட்டமைச்சார் தன்னுடைய பிம்பத்தை கட்டமைச்சார். நீங்கள் எப்படி கட்டமைச்சிங்க?